என்னுடைய மனைவிட்ட வந்து நான் அந்த களிமா சொல்லிட்டேன்னும் போது வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருந்த நேரம், அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு என் மனைவிட்ட சொல்றேன், சப்போஸ் நான் மரணித்துட்டால் என்னுடைய உடம்ப வந்து நீ தவ்ஹீத் ஜமாத்திடம் கொடுத்துரு, அவங்க இஸ்லாமிய முறைப்படி நபி வழியில வந்து நான் அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது என் மனைவி வந்து நாம இந்த பக்கம் வரவே கூடாது முதல்ல அவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. இப்போ இன்னைக்கு ஆயிஷாவா வந்து இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க, அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஜனசாவுடைய இது வந்து நபி வழியில தான் நீங்க அடக்கம் செய்யப்படுவீங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து இறைவன் வந்து அவங்க கிட்ட வந்து அத கொண்டு வந்து வெளிப்புற வச்சிருக்காரு. அது நான் இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் தவ்ஹீத் ஜமாத்துல. அவர்கிட்ட நான் சையத் இப்ராஹிம் சார்கிட்டையும் ஹுசைன் அலிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஜனசா வந்து எனக்கு நபி வழியில தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க அஃபிடவிட் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஷால்லா அதை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறது ரெடியா. அந்த மாதிரி வரும்போது நபி வழிகளில் வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு என் வீட்டுல சொல்லிட்டு இருக்கும்போது என் மனைவியிட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பிறப்பால வந்து கொஞ்சம் உயர்ந்த சமுதாயத்துல இருந்து பிறந்துட்டதுனால எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வரும் அப்படின்றத நான் வந்து பயப்படுறேன். இந்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தாய் தந்தையர் தகப்பன், என்னுடைய தம்பிகள், என்னுடைய மாமன், என்னுடைய மைத்துனர்கள், இவங்க எல்லாராலையும் வந்து இது பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நான் வந்து முறைப்படி வந்து நபி வழியில வந்து அடக்கம் செய்யணும்ன்றதை நான் விருப்பப்படுறேன் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அவருடைய கடைசி கோரிக்கை, அவருடைய கோரிக்கையை பார்த்தால் நபி வழியை புறக்கணிக்கக்கூடிய பெயர்தாங்கி முஸ்லிம்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு கோரிக்கை. தான் இறந்துவிட்டால் தன்னுடைய உடலை நபி வழி அடிப்படையில தான் ஜனாசா தொழுகை நடத்தி தன்னை அடக்கம் செய்ய வேண்டும். இப்படி பாத்தீங்களா, இல்ல எப்படி இருந்த ஒரு நபரை எப்படி மாற்றி காட்டுகிறான் பாருங்க. இவரிடத்திலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டாமா? இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஜனாசா தொழுகை நடத்த விடாமல் தடுக்கக்கூடியதை பாக்குறோம். நபி வழி அடிப்படையில் நடத்த போனோம் என்றால் பள்ளிவாசல்ல வந்து மையவாடியில இடம் தர மாட்டேன்றாங்க, மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒவ்வொரு ஊர்லயும் ஃபைட் பண்ணி அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணக்கூடிய நிலைமை. என்ன காரணம்? கூத்தடித்தார்களா, கும்மாளம் போட்டார்களா, குடித்தார்களா, விபச்சாரம் செய்தார்களா, என்ன காரணத்தினால தடுக்கிறீங்க என்று கேட்டால் நபி வழி அடிப்படையில் இவன் ஜனாசா தொழணும்னு சொல்றான், இவனை விடக்கூடாது என்று சொல்லி நபி வழி அடிப்படையில ஜனாசா தொழுகையை தொலைவிட மாட்டோம் என்று சொல்லி தடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இங்க இவருடைய நிலைமை என்ன? நான் முஸ்லிமா ஆயிட்டேன், அவருடைய அந்த ஜாதி வந்து உயர்ந்த ஜாதி, ஒரு உயர்ந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கிறாரு, எல்லாம் நல்ல படிப்பு, நல்ல தரமான சம்பளம், உயர்ந்த ஜாதி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த இவர் இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த நிலைமை தன்னுடைய ஜாதிக்காரர்களுக்கு தெரிந்தா வெட்டி விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்ற நிலைமையில உறுதியா நிக்கிறாரு. உயர்ந்த ஜாதியா இருக்கிறதுனால பிரச்சனை பண்ணுவாங்க, என்னைய கொண்டு போய் எதிரிச்சிடக்கூடாது, என்னுடைய ஜனாசாவை ஜனாசா தொழுகை நடத்தி நபி வழி அடிப்படையில் அடக்கம் பண்ணுங்க, தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகளிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நம்மளை கான்டாக்ட் பண்ணாரு. நபி வழி அடிப்படையில தான் எனக்கு நடக்கணும், என்னைய கொண்டு போய் எங்க மத பிரகாரம் செஞ்சிடக்கூடாது, நீங்க தான் ஆவணம் செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் மூலமா மாநில நிர்வாகத்தை தொடர்பு கொண்டார். நம்ம என்ன சொன்னோம், கெசட்ல நேரம் மாத்தி அரசாங்க ரெக்கார்டு பூர்வமா நீங்க முஸ்லீமா மாறிவிட்டீர்களே, ஆனால் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது என்ற ஒரு ஆறுதலையும் அவருக்கு நாம சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை பாருங்க. அந்த அவங்களுடைய மனைவி ஆரம்பத்தில் எதிர்த்தாங்களாம், இப்ப அவங்க என்ன சொல்றாங்களா, மௌத்தா போனா உங்களுடைய உடலை தவ்ஹீத் ஜமாத்தை தான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறான். இந்த சகோதரருக்காக நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும், இதை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். என்ன படிப்பினை? இப்படி எவ்வளவு பேர் நபி வழியை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அப்படி புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே, இந்த சகோதரர் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றாரே என்பதை பார்த்தாவது நாம படிப்பினை பெற வேண்டும். அப்போ கிறிஸ்டியன்ஸோடைய டிபேட் விவாதங்கள் வந்து போய்கொண்டே இருந்தது. போய்கொண்டே இருக்கும்போது ஒரு பாதிரியார்கள் கூட அதுக்கு வந்து சரியான விடைகள் இல்ல, நீங்க இப்படி நீங்க ஆரம்பத்திலிருந்து படிக்கணும் அப்படின்றாங்க. ஆரம்பத்திலிருந்து படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆகமமா எடுத்து வச்சு படிச்சா கூட அவங்களுக்கு அதுல வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்ல முடியல அவங்களால. தவ்ஹீத் ஜமாத்துடைய சீடிக்கள் வந்து நிறைய பாத்திருக்கேன். அந்த ஜெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சான்ல இருந்து வருவாருங்க, பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அவர் தெளிவா பேசுறேன்னு நினைச்சு எடுத்து ஒவ்வொரு விஷயமா உடைப்பாருங்க.
நான் ஆரம்பத்துல இருந்து ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பாத்தீங்கன்னா இவங்க எதுக்குமே பதில் சொல்ல, இவங்க எதுக்குமே பதில் சொல்ல பாரு. ஆனா கடைசியில அந்த சீட்ல இருந்து கேமரா லைவ் கவரேஜ்ல பார்க்கும்போது அது தெரியும். நம்ம இஸ்லாமிய சேர்ந்த அத்தனை பேரும் அங்க உட்கார்ந்த இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய வந்ததுல பாதி பேர் காணாமலே போயிட்டாங்க. பாதி பேருன்னு சொல்ல முக்காவாசி பேர் காணாம. நீங்க அதை பாப்பீங்க, அந்த லைவ்ல அந்த சீடியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். Surah chapter 10 verse 94, Allah asked Hazrat Muhammad to check if he has doubt with the Christians. Surah 10:94 Hazrat Muhammad அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், உங்களுக்கு சந்தேகம் வந்தால் வேதத்தையுடையவர்களை பார்த்து நீங்க கேளுங்கன்னு சொன்னாரு. Questions were raised in the first session. Remember that they have not still answered. நேற்று காலையில முதல் செஷன்ல இந்த கேள்வி கேட்ட இதுவரைக்கும் பதில் சொல்லல. What happened to Allah's word? Still not answered. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன ஆயிற்று? இதுவரைக்கும் பதில் சொல்லப்படவில்லை. Surah chapter 15:19 Allah promised to protect this message, and I have also explained that the message applies for the other scriptures. What happened to the Allah's promise? Has Allah failed? Not answered. சூரா 15வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்துக்கு இன்னும் பதில் வரல. Not answered. இதெல்லாம் இன்னும் கேள்வி இன்னும் பதில் சொல்லப்படவில்லை. Chapter text not answered. அது இன்னும் பதில் வரல. Not many logical questions related to this we asked. Not a single one they answered. They just skipped the question. இதுக்கு சம்பந்தமான தத்துவ ரீதியான கேள்விகளை நம்ம எழுப்பினோம், அதுக்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை, சும்மா அவர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. And see the questions that they raised in the previous session, we are answering it now. The questions that we are raising from the first session is not still answered. போன செஷன்ல அவர்கள் எழுப்பினதான எல்லா கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்திருக்கிறோம். ஆனா இந்த விவாதத்தின் தொடக்க நாள்ல நம்ம எழுப்பின கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் கொடுக்கல. நேற்றிலிருந்து இன்றைக்கு இரவு வரைக்கும் நடந்த இந்த வாதத்துல ஒரு ஆதாரத்தை காட்டி நாங்க இதனாலதான் பைபிள இறைவேதம் என்று நம்புறோம் சொல்லி ஒரு ஆதாரம் காட்டவில்லை. தலைப்பு முடிந்து விட்டது. ஆனா பைபிள் இறைவேதம் இல்லைன்றதுக்கு அவ்வளவு ஆதாரங்களை நம்ம அள்ளி போட்டிருக்கிறோம். இறைவேதம் என்பதற்கு அவங்க ஆதாரம் காட்டணும். சரி, குர்ஆன்ல தௌராத் இன்ஜீல் இருக்குது அப்படின்னீங்க, அதுக்கு பதில் சொல்லி அக்கு வேற ஆணி வேற விளக்கம் கொடுத்த பிறகு மறுபடியும் அதை பட்டியல் போடுறார். உலகத்தில் அதிசயமான விவாதம் இது. அதாவது விவாதத்தை வைத்த பிறகு பதில் சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்கறத பார்த்திருக்கிறோமா? இவர் என்னவெல்லாம் இப்ப லாஸ்ட்ல சொன்னாரோ, தௌராத்தை கொண்டு வாங்க, தௌராத்து நேர்வழி இருக்கு, எல்லாத்துக்கும் வரக்காவுல இருந்து இவர்கள் கொண்டு வந்ததுல இருந்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு என்னுடைய அமருடைய துவக்கத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு அந்த நேரத்துக்கு ஒண்ணும் இல்லாதனால முதல்ல வச்சார அதையே எடுத்து வரிசையா படிக்கிறார். இது மக்களுக்கு பளிச்சென்று தெரியும். ஒருத்தர் விவாதத்துல அவர் ஒண்ணு நிலைநாட்டவில்லை என்பதற்கு அவங்க போடக்கூடிய ஆக்ஷனோ சத்தமோ அது நிக்காது. இந்த குர்ஆன் வச்சுதான் உங்களுக்கு இறைவேதம் நீங்க சொல்றீங்கன்ற அர்த்தமாகுது. உங்க மக்களுக்கு உள்ள ஒரு ஆதாரத்தையே உங்களுக்கு காட்டல. இந்த குர்ஆன்ல தௌராத் இன்ஜீல் சொல்ற இதுதான் சொல்லி இவ்வளவு நாள் ஒன்றரை நாள் நீங்க பேசுனீங்கல்ல, ஒரே ஒரு முஸ்லிம் அவங்க சொல்ற நம்பினா கைத்துங்க. இதுதான் பயன். அதுதானே சொல்ல வந்தீங்க, எங்களுக்கு தானே சொல்ல வந்தீங்க. ஒரு முஸ்லீம் கூட தௌராத் இன்ஜீல் சொல்ற இது இல்லைங்கிற அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறோம், ஒரு அசைக்கவே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்களா, அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கிறது? கிட்டத்தட்ட 85 சீட்டு காலியா இருக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டா, என்னமோ சொல்லுவீங்க என்பதற்காக ஆர்வமா உட்கார்ந்தவர்கள், நீங்க என்னத்தான் சத்தத்தை ஒசத்தினாலும் சரி, பாய்ந்து சொல்வது மாதிரி நினைத்தாலும் சரி, சிந்தனையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க. அந்த குருட்டு நம்பிக்கையை விட்டு விலகி கேள்வி சரியா இருக்குது, பாயிண்ட் சரியா இருக்குது, விஷத்தையாவது குறைஞ்ச குடிக்க சொன்னோன்னு நிறைய, அதுல 25 பேர் காலி. விஷத்தை குடிப்பாங்கன்னு பார்த்தாங்களா? அவங்களும் பார்த்தாங்க, என்னடா இவ்வளவு பைபிளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, பைபிள் காவலர்களா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்க, குடிச்சு நிரூபிச்சு எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம வேதத்தை நிலைநாட்டி பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தம் என்று நிரூபித்து வாதத்தை முடித்து விடுவார்கள் என்று பார்த்தாங்க. ஆஹா, என்னடா தெரியாதனமா நம்பி வந்துவிட்டோம், நாங்க அழைச்சிட்டு வந்தாலும் செலக்ட் பண்ணி பொறுக்கு மணியா கூட்டிட்டு வர்றீங்க, அந்த மாதிரி மக்களுக்கே உங்களுடைய வாதங்கள் எடுபடாம போயிட்டாங்க. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க, ஒண்ணும் இல்லை என்பதற்கு நீங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்த மக்கள்ல பாதிக்கு மேல காலி. அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ளவில்லையா? அது இறைவேதம் நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னா இன்னத்துக்கு நினைக்கிறோம்னு சொல்லுங்க. அல்ல நாங்க சொன்ன மாதிரி சில முன்னறிவிப்பு இருக்கு, நிறைவேற்றி காட்டுறோம் சொல்லுங்க. அப்படிதான் நீங்க லாஜிக் பண்ணுங்க. இறைவேதத்துக்குரிய என்னென்ன லாஜிக் எல்லாம் இருக்கிறது, இது மனித வார்த்தையில் இருக்காதுன்னு சொல்லுங்க. என்னத்தையாவது ஒரு காரணம் சொல்ல முடிஞ்சா இல்ல. அதே நேரத்தில் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பைபிள் சொன்ன முன்னறிவிப்புகள் சொன்ன அவ்வளவு பொய்களையும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம்.
சண்டை போட்டு இந்த அவங்க கோபமா இருக்காரு எம்எல்ஏ அவரு. ஏன்னா ஒருத்தரை ரெடி பண்ண சொன்னோமா 650 இதை ரெடி பண்ணி இருக்கிறாங்க ஸ்லைட. அவங்க வந்து எங்களுக்கு எப்ப தரப்போறிய நான் நிப்பாட்டி கொடுக்குறேன் இவ்வளவு வச்சிருக்கிறோமா நாங்க எப்பள்ளி போடுறதுன்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரு. அப்ப அவ்வளவு ஆபாசம் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒரு முன்மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட குர்ஆனை பத்தி கேட்டாங்கல்ல, அதனால நம்ம அந்த தலைப்புல இதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். அவங்க வீணா போக போறது இல்ல. அவங்க போட்டு காட்டிட்டதுனால அவங்க சொல்றதுக்கு பதிலையும் சொல்லி கொண்டு என்ன செய்வோம், இந்த எடுத்த சரக்கு வீணாவெல்லாம் போவாது, அது அங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அவங்க மீறி முன்மாதிரி காட்டி விட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா புழு பொய்கள், புழு முரண்பாடு, புழு ஆபாசம். என்ன ஆபாசம்? கேட்க சகிக்க உன்னத பாட்டு அந்த கொங்கை மரம் சகிக்க முடியல. உங்களுடைய எந்த பதிலாயாவது உங்க சகோதரர்கள் பைபிளையும் வைத்து நாங்க வாதத்தையும் வைத்து உங்களுடைய பதிலை வைத்து படிப்பார்களே, ஆனால் அவங்க என்ன கேட்கறாங்க, இவர் என்ன சொல்றாரு, இந்த அசிங்கம் இருக்குன்னு தானே கேட்கறாங்க. அதுக்கே பதில காணாம மவள கல்யாணம் கட்டுறதுக்கு வேணா அப்பனுக்கு சொல்லுவாங்களா என்று இப்படி ஒண்ணு ஒண்ணா சிந்திச்சாங்கன்னு வைங்க. அதுக்கு நீங்க சொல்ற பதில் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். நீங்க இங்க இருக்க அந்த அரங்கத்தில் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்கிறீர்களோ அதுதான் இது வீடியோக்களாக கேசட்டுகளாக போகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு முஸ்லீமும் கூட உங்கள் வாதத்தை நம்ப மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள் என்பதற்கு தெளிவான சான்றை நம்ம எடுத்துக்காட்டு. பதில் சொல்றேன் நான் கேள்வி கேட்கறேன்னு நினைச்சிட்டு கேட்பாருங்க, ஆனா பதில் சொல்ல தெரியாது. ஆனா அதே வந்து அவரு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விஷயம் வந்து பைபிள் இறைவேதமானே ஓடி போயிட்டாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்ல, குர்ஆன் வந்து இறைவேதம் இல்ல அப்படின்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் தௌஹீத் ஜமாத் வந்து. அப்ப அதுல அவங்க வந்து பங்கேற்றிருக்கணும்ல, அவங்க கேள்விகளை கேட்டிருக்கணும்ல, கேட்க தயாரா இல்ல. இங்க இருந்து போய் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இல்ல நீங்க லைவ் ரிலே பண்ணக்கூடாது, நீங்க வந்து சீடியா வேணா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடியா போட சொல்லிட்டு அதுக்கும் அவங்களுக்கு பதில் தெரியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்து இந்த பாதிரியார்கள் விவாதம் சொல்லிட்டு ஐஏஎஸ் இந்தியன் அனாரிய சபான்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நான் இதை சொல்றேன் அதை சொல்றேன் முதல்ல ஆரம்பத்துல ஒருத்தர் பேச ஆரம்பிப்பார், ஒரு வயதானவர். முதல்ல ஒரே ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு 3 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்ல பார்த்தேன், அந்த சிடி முடிகிற வரைக்கும் அவர் பேசவே இல்லை. இங்கு கூடியிருக்கிற நமக்கு தேவை பழையபடி நாம் நியாயப்பிரமாணத்திற்கு போக வேண்டுமா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற இதற்கு போக வேண்டுமா, கிருபையின் பிரமாணமாகிய மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, மனந்திரும்புதல், பரலோக ராஜ்யம் என்ற கிருபையின் பிரமாணத்திற்கு போக வேண்டுமா? இயேசுவே ஒருவர் கன்னத்தில் அறைகின்றார். அறையும் பொழுது இயேசு என்ன செஞ்சிருக்க வேண்டும்? இன்னொரு கன்னத்தை காட்டி இந்த கன்னத்தில் அறைங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? என்னைய ஏன் அரைஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவ வந்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று சொன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியவில்லை. எந்த ஒரு நபராலும் நடைமுறை சாத்தியம் இல்லாத, நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை யார் சொல்லி இருக்கின்றார் என்றால் இயேசு அவர்கள் தான் கூறியிருக்கின்றார்கள். அதை அவராலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். நடைமுறை சாத்தியமற்ற, தெளிவற்ற, முழுமையான விளக்கமில்லாத புத்தகம். லூக்கா அதிகாரம் 1 வசனம் 1 4 வரை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, இதை நான் தீர விசாரித்தறிந்து எழுதினேன். நிறைய பேர் எழுத பொறுப்பட்டாங்க, நான் தீர விசாரித்தறிந்து எழுதினேன். நான் கிட்ட கடவுள்கிட்ட நான் கேட்டு எழுதினேன்னு அவர் சொல்லல. உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, ராட்சசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். என்ன ரசம் உங்களுக்கு வந்தது? இதெல்லாம் என்ன ரசம்? இது என்ன ரசம்? காமரசம். இது காமரசம், இது இறைவேதமே அல்ல. அவங்க சொல்லுவாங்க விளக்கல்ல, ஒரு வசனத்துக்கு கூட, முதலாவது கேட்ட ஒரு கேள்விக்கு கூட குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை சுட்டு காட்டி ஒரு விளக்கம் கொடுக்கல. ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போதே கொண்டு விடுங்கள், ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொண்டு விடுங்கள், ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிரோடு வைத்துக் கொள்ளுங்கள். உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேர் பெற்றோர். புள்ளைய புடிச்சுங்க, அது பாறையில மோத வச்சு அப்படி அடிக்கணுமா? ஏங்க, இது கல்லெஞ்சக்காரன் செய்யக்கூடிய ஒரு செயல். அவங்க கூட இது செய்ய மாட்டானே, இது இப்படி சொல்லுத. நாம ஏற்கனவே கேட்டோம், குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிச்சு? கருத்தருக்கு உரிமை இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கொலை செய்வாரா? கருத்து சொல்லுவாரா?
அப்ப கடவுள் கொடூரமான கடவுள் என்றுதானே உங்களுடைய பைபிள் சுட்டி காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடந்தவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடக்கிறவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் இன்னும் நடக்கிறவைகள். லேவியராகமம் கூலி வேலை செய்கிறவன் பரிசுத்தமானவைகளை புசிக்க கூடாது. சாப்பிடுறதுக்கு என்ன வாய் இருக்குது, அவன் திங்க போறான், ஆனா திங்காத, ஏன்னா நீ கூலி வேலை பார்க்கிறவன். கடவுளுடைய வார்த்தை பைபிள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. கடவுளுடைய வார்த்தையும் இருக்கிறது, அயோக்கியம் செய்த வார்த்தையும் இருக்கிறது, பிசாசு பேசின வார்த்தையும் இருக்கிறது, நல்லவன் சொன்னதும் இருக்கிறது, தீர்க்கதரிசியும் சொன்னது இருக்கிறது என்று சொன்னேன். இவைகளை எல்லாம் ஏவப்பட்டு கர்த்தர் சொல்லப்பட்டதால் எழுதப்பட்டது சொல்லுகிறேன். அத்தனையும் கர்த்தர் சொன்னது என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதில் எழுதப்பட்டது அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை என்று பைபிள் நீங்கள் காட்டுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு புரியாம பின்ன பேசிக் கொண்டே இருக்கிறீர்கள். இதுல இன்னும் சொல்லுகிறேன், எழுதப்பட்டது மனுஷன் பேசினது உண்டு, அயோக்கிய மனுஷர்கள் பேசினது உண்டு, சாத்தான் பேசினது உண்டு, இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தை உண்டு, அடுத்து தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகள் உண்டு. அவங்களே ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. நாங்க எங்க சொன்னோம்? இதுல கர்த்த வார்த்தையும் இருக்குது, மனிதர்களுடைய வார்த்தையும் இருக்குது, அதை விட மோசமா போய் அயோக்கியர்களுடைய வார்த்தைகளும் இருக்குது, இன்னொரு மேல போய் சாத்தானுடைய வார்த்தைகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாக்கு மூலமே கொடுக்கறாங்க. இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? அடுத்த 15 நிமிஷம் தேவையே இல்லை. வாக்கு மூலமே கொடுக்கறாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த பக்கத்துல இருந்த 2 பேர் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு கேள்விக்கு கூட தெளிவான அர்த்தங்களும் ஒரு விளக்கங்களும் கிடையாது. நம்மள கேட்பாங்க கேள்விகள், தவி ஜமாத்த இதுக்கு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, நம்ம பதில் சொல்லியிருக்கோம். எப்பனா கடைசியா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒரு கேள்வி கூட விடுபட்டதா சரித்திரமே இல்லைங்க. அப்படி விடுபட்டதுன்னா அந்த சீடியை அடிச்சு நம்மளே கொடுப்போமா மக்களுக்கு? அந்த சீடி எங்க கிட்ட கொடுப்பாங்களா தவி ஜமாத்து? நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு ஆசையா வர்றவங்கிட்ட நான் மிரண்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சீடியை கொடுக்க முடியுமா? முதல்ல ஜெர்ரி தாமஸோட விவாதம் நடத்துறோம். விவாதம் நடந்த மறுநாளே ஆன்லைன் பிஜே இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. பல லட்சக்கணக்கான மக்களிடத்துல போது பத்தாக்குறைக்கு தவி ஜமாத்தினுடைய மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிவிடிக்களை கொண்டு போய் தேவாலயங்கள்ல என்ன, பஸ் ஸ்டாண்டுகள்ல என்ன, கிறிஸ்தவ மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல என்ன, இந்து சகோதரிடத்துல என்ன, லட்சக்கணக்கான டிவிடிகளை கொண்டு போய் கொடுக்கறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போஸ்டர்களை ஒட்டுறாங்க. விவாத டிவிடிகள் உங்களுக்கு இலவசமா வேணுமா, எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இலவசமா தர்றோம் என்று சொல்லி விவாத டிவிடிகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா அங்கிட்டு நிலைமை என்ன? அந்த ஜெர்ரி தாமஸ் குரூப் என்ன பண்ணாங்க? விவாத டிவிடியை வெளியிடவே இல்லை, வாயை புத்திக்கிட்டாங்க. காரணம் என்ன? டிவிடியை போட்டா இவர்களை கேவலப்பட்டதை பத்தி இவர்களே சொன்னா என்ன ஆகும் அப்படின்ற அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கழிச்சு டிவிடியை வெளியிடுறாங்க. வெளியிடுறதுக்கு முன்னாடி முன்னுரை, பின்னுரை, இடையுரை எல்லாத்தையும் சேர்த்து முன்னுரை வருது. இந்த மாதிரி விவாத டிவிடியை நீங்க பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் உங்களுடைய அந்த இறை விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இப்படி அறிவிப்பு. படங்கள்லாம் பார்ப்போமா இல்லையா? சில படங்கள்ல ரொம்ப மோசமான காட்சிகள்லாம் வந்துச்சுன்னா இருதய பலவீனம் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்க வேணாம்னு அறிவு போடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ தரப்பு என்ன செய்யறாங்க? நம்ம இடத்துல விவாதம் பண்ணி விட்டு அந்த விவாத டிவிடியை வெளியிடுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, விசுவாச பலவீனம் உள்ளவர்கள் இந்த டிவிடியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு அது ஒரு அடிப்படை அளவு ஆதாரமாக இருக்கிறத நாம பார்க்கின்றோம். இது வரைக்கும் நடந்த விவாதங்கள் அத்தனையும் பார்த்திருங்க. இந்த கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில இருக்கவங்க வருவாங்க, பெரியார் இதுல இருந்து. அவங்க உட்கார்ந்துட்டு அவங்க பேசுவாங்க. பேசுனதுல இந்த கேள்வியெல்லாம் நீங்க எங்களை கேட்க கூடாது, கேட்டீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை எந்திரிப்பாங்க. அதையும் பார்த்தாச்சு. அல்லாஹ்